Hello everyone, welcome back to Spoken English Achievers. Today's sentences are ready. I hope you too ready to learn today's new sentences. Let's get started. Don't say again and again. Don't say again and again. மீண்டும் மீண்டும் சொல்லாதே. மீண்டும் மீண்டும் சொல்லாதே. The next sentence is, we don't want any security. We don't want any security. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம். எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம். They told me to wait outside for a while. They told me to wait outside for a while. அவர்கள் என்னை சிறிது நேரம் வெளியே காத்திருக்க சொன்னார்கள். அவர்கள் என்னை சிறிது நேரம் வெளியே காத்திருக்க சொன்னார்கள். Bring it back. Bring it back. திரும்ப கொண்டு வா. திரும்ப கொண்டு வா. The next sentence is, you should inquire who she is. You should inquire who she is. அவள் யார் என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். அவள் யார் என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். Always stay alert. Always stay alert. எப்போதும் விழிப்புடன் இருங்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். Keep your child with you. Keep your child with you. உங்கள் குழந்தையை உங்களுடன் வைத்திருங்கள். உங்கள் குழந்தையை உங்களுடன் வைத்திருங்கள். The next sentence is, she will be with me. She will be with me. அவள் என்னுடன் இருப்பாள். அவள் என்னுடன் இருப்பாள். Let's see what is the next one. We should not trust anyone. We should not trust anyone. நாம் யாரையும் நம்பக்கூடாது. நாம் யாரையும் நம்பக்கூடாது. Don't leave the door open. Don't leave the door open. கதவை திறந்து வைக்காதே. கதவை திறந்து வைக்காதே. The next short sentence is, lock the door. Lock the door. கதவை பூட்டு. கதவை பூட்டு. The next one is, don't leave your kids alone. Don't leave your kids alone. உங்கள் குழந்தைகளை தனியாக விடாதீர்கள். உங்கள் குழந்தைகளை தனியாக விடாதீர்கள். Stay cautious. Stay cautious. எச்சரிக்கையாக இரு. எச்சரிக்கையாக இரு. Someone knocks the door. Someone knocks the door. யாரோ கதவை தட்டுகிறார்கள். யாரோ கதவை தட்டுகிறார்கள். Let's move on to the next sentence. She is drowning in water. She is drowning in water. அவள் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றாள். அவள் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றாள். She asked him to leave
from there. She asked him to leave from there. அவள் அவனை அங்கிருந்து வெளியேற சொல்கிறாள். அவள் அவனை அங்கிருந்து வெளியேற சொல்கிறாள். They know when to do this. They know when to do this. இதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். You must know what to do now. You must know what to do now. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கட்டாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கட்டாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். You stop talking and do something. You stop talking and do something. நீ பேசுவதை நிறுத்திவிட்டு ஏதாவது செய். நீ பேசுவதை நிறுத்திவிட்டு ஏதாவது செய். She doesn't want to get married. She doesn't want to get married. அவள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. The next easy sentence is keep everything ready. Keep everything ready. எல்லாவற்றையும் தயாராக வைத்திரு. எல்லாவற்றையும் தயாராக வைத்திரு. Here is our next sentence. She is ready to help at any time. She is ready to help at any time. அவள் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறாள். அவள் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறாள். I don't know how much you earned. I don't know how much you earned. நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்று எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்று எனக்கு தெரியாது. Shut up your mouth. Shut up your mouth. உன் வாயை மூடு. உன் வாயை மூடு. The next one is clean everything. Clean everything. எல்லாவற்றையும் சுத்தம் செய். எல்லாவற்றையும் சுத்தம் செய். She won't take anything from our house. She won't take anything from our house. அவள் எங்கள் வீட்டிலிருந்து எதுவும் எடுத்துக்கொண்டு போக மாட்டாள். அவள் எங்கள் வீட்டிலிருந்து எதுவும் எடுத்துக்கொண்டு போக மாட்டாள். My dears, let's see today's very special quote. Read once, practice twice, speak with confidence whenever you get chance. If you use this chance properly, it will bring you many chances. So read and practice again and again. Thank you for watching. See you in the next video. Be safe and goodbye.